வணக்கம். இது டாக்டர் பவித்ரா தமிழரசன், சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அட் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் OMR. ஸோ இப்போல்லாம் சமீபத்தில் வந்து நம்ம அதிகமாக இந்த வாட்டர் மெலன், அதாவது இப்போ வந்து வாட்டர் மெலன் சீசன் சம்மருக்காக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து நிறையவே கிடைக்குது இந்த வாட்டர் மெலன். ஸோ இந்த வாட்டர் மெலனில் வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து ரொம்பவே இந்த ரெட் கலர்டு ஏஜென்ட்ஸ், அதாவது இந்த எரித்ரோசைன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை அதிகமாக அதில் யூஸ் பண்ணி அது வந்து ஸ்வீட்னிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து இந்த ரெட் கலரிங், அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த வாட்டர் மெலன் ரெட்டாக இருக்கும் அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு அது ஸ்வீட்டாகவும் ஜூஸியாக இருக்கும்ன்றதுக்காக அது ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸாக நிறைய பகுதிகளில் இதை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த எரித்ரோசன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து நார்மலாக வந்து ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் கலரிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி கெமிக்கல்ஸ் லைக் நம்ம இந்த லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் இதிலெல்லாம் அதிகமாக இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எரித்ரோசன்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஏஜென்ட் தாங்க. இது வந்து அதாவது நம்ம FDA அப்ரூவ்ட், அதாவது ஃபுட் நம்ம ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள சொன்ன மாதிரி ஒரு கம்மியான டோசேஜ் ஒரு அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா இது கண்டிப்பாக வந்து எந்தவித ஹார்ம்ஃபுல் ப்ராப்ளம்ஸும் காஸ் பண்ணாது. அந்த அளவுக்கு மீறி நம்ம இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும் போது, அதாவது இப்போ நம்ம பழுக்க வைக்கிறதுக்காக அதை ஒரு அளவுக்கு மீறி நம்ம அதை வந்து நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணோம்னா இதனால கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரித்ரோசின் மூலியம்னால நமக்கு TSH, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய தைராய்டு வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து நிறைய ஸ்டடீஸில் வந்து இந்த TSH இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எரித்ரோசின் வந்து ஓவராக கன்சியூம் பண்ணுறதுனால இதனால நமக்கு கேன்சர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வர மாதிரி நம்ம வந்து சில ஸ்டடீஸில் ட்ரையல்ஸில் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எரித்ரோசின் அதனால தான் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான விஷயம். இது தவிர என்ன அப்படின்னா, இந்த எரித்ரோசின் டியூமர்ஸ் அண்ட் நம்ம இந்த தைராய்டு அதெல்லாம் பாதிக்கிறதோட இது ஒரு கெமிக்கல்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம வயிறுப்போக்கு ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட்ரிக் வந்து இரிட்டேஷன் சான்சஸ்லாம் ரொம்ப அதிகம்ன்றதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வயிற்றுப்போக்கு ப்ராப்ளம் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாட்டர் மெலன், அதாவது தர்பூசணி வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இது ரொம்ப அடல்ட்ரேஷனோ இல்லை ரொம்ப கலராக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்தனும் அதை கட் பண்ணி அதில் வந்து ஏதாச்சும், அதாவது கட் பண்ண பகுதி உங்கள் ரெட் கலராக இருக்கிற பகுதி மேலே ஒரு காட்டன் பாலோ இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா அதில் சாயம் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி சாயம் ஒட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட தர்பூசணியில் வந்து எரித்ரோசைன் மாதிரி காம்போனண்ட்டை வந்து கண்டிப்பாக அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கீப் யுவர் செல்ஃப் சேஃப். நிஜமாவே டெஃபினட்டாக என்ஜாய் வாட்டர்மெலன் டியூரிங் த சீசன். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. நன்றி. தேங்க்யூ.